வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம இட்லிக்கு தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு வெள்ளை பிளெயின் குருமா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது இங்கே சப்பாத்தி பூரிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கெலாம் சாஃப்டான இட்லியோடு வச்சுருக்கேன். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ குருமா பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இந்த மசாலா பொரிஞ்ச பிறகு இந்த குருமாவுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குற பச்சை மிளகா தான். நான் 3 பச்சை மிளகாய் எடுத்து 2 கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு, சின்ன சைஸில் ஒரு 4 துண்டு இஞ்சி, அது கூடவே ஒரு 7-8 முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. அந்த முந்திரியோட பச்சை வாசனையெல்லாம் போய் வந்துடும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறீங்க. முந்திரி சேர்க்கணும்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையாக சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி சேர்த்துருக்கதால் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே பெரட்டி விட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண அவசியம் இல்லை. இப்போ ஆற வச்சுட்டு நான் மிக்ஸி கப்பில் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குருமா பண்ணுறதுக்கு மறுபடியும் அடுப்பில் அதே கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கு. 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்க சின்ன சைஸில் இருக்கிறத அது சேர்த்துட்டு அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடவே ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கி அரைச்சிருக்கிறதால அந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துட்டு அது கூடவே மிக்ஸி கப் அலசிட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம முந்திரி பொட்டுக்கடலை அரைச்சி சேர்த்துருக்கிறதால நமக்கு கொதித்து வரும்போது பார்த்தீங்கன்னா திக்காயிடும். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுருங்க. தவிரும் குருமா உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக பண்ணுறதால இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கட்டியாக பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இட்லின்றதாக தண்ணியாக பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொதி வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போ திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஆறிச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் திக்காயிடும். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நேரம் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்குன்னா மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்க நமக்கு நல்லா சுவையான பிளெயின் வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.